ஹே ஹாய். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு க்ளே தான் மேக் பண்ண போகிறோம். என்ன க்ளேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவர் மேக்கிங், குழந்தைகளுக்கான கிராஃப்ட் செய்கிற க்ளே. ஸோ நான் பண்ண க்ளே வச்சு எங்கள் வீட்டில் பசங்க செஞ்ச குட்டி குட்டி கப்பு. ஸோ அந்த ஃப்ளவர் மேக்கிங், அந்த க்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பொருள் தேவை. ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் தேவை, ப்ளஸ் க்ளூகம், ஃபெஃபிகால் இருக்கு இல்லையா, அது தேவை. எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் இருக்குது. மெஷர்மெண்ட் படி எடுத்துக்கோங்க. அடுத்து கிளிசரின் தேவை. நான் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபெஃபிகால் இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் தேவை, இல்லை பேபி ஆயில், ஸோ இது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து கோகோனட் ஆயில். அடுத்து தண்ணி கொஞ்சோண்டு தேவை. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா கைவிடாமல் கிண்டும்போது ஒரு பதத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். சட்டியில் கொஞ்சோன்னு ஒட்டியிருக்கும். ஸோ இது பயங்கர சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போது எடுத்து நல்லா எவ்வளோ பிசைய முடியுமோ அவ்வளோ பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்கள் க்ளே மாவு வந்து நல்ல ஒரு சாஃப்டாக ஆகும். நான் எந்த அளவுக்கு பிசைகிறேன் பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த க்ளே வச்சு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் பூ இருக்கு இல்லையா, ஃப்ளவர் பண்ணலாம், ஜுவல்லரி மேக்கிங் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இது கூட ஒரு பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் இல்லை, இன்னொரு பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு என்னுடைய கமெண்ட்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான PDF அனுப்புகிறேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போத்தே மாவு வந்து நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் பண்ணும்போது கிராக் விழுகாது. எந்த பொருள் பண்ணிங்கன்னாலும் கிராக் விழுகாமல் நல்ல ஒரு சைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கவரில் ஒரு 1 டே ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ மறுநாள் தான் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும். இதை ஃபுல்லாக அப்படியே ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருங்க. இதில் ப்ரிசர்வேட்டிவ் நீங்கள் கமர்ஷியலாக பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன் இல்லையா, நான் இன்னொரு மாவும் சேர்த்துருக்கேன். அது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்க க்ளே வச்சு என்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இதில் நிறைய பண்ணலாம். நான் உங்களுக்கு இப்போது ஒரு சாம்பிளுக்கு மட்டும்தான் எடுத்து, நான் இப்போ உடனே எடுத்து பண்ணுறனால இது அந்தளவுக்கு ஃபினிஷிங் வருமா என்னன்னு தெரில. நான் சும்மா கொஞ்சோண்டு எடுத்து ஒரு குட்டி கப்பு மாதிரி பண்ணி பார்க்குறேன். ஓகே, மாவு வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது, கையில் ஒட்டாமல் இருக்குது. இந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எது பண்ணாலும் ஃபினிஷிங்காக இருக்கும். நான் கொஞ்சமாக எடுத்து ஒரு சாசர் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் அழகாக தான் வந்திருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த க்ளே வீட்டில் நீங்கள் ஈஸியாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த க்ளே வச்சு நீங்கள் கமர்ஷியலாகவும் கொண்டு போகலாம். ஆர்டிஃபிஷியல் பூவு, ஃப்ளவர் மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங் எல்லாமே பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு க்ளே தான் இது. ஓகே, குட்டி ஒரு கப்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் அடுத்து பண்ணி பாருங்கள். இந்த க்ளே வச்சு ஒரு சின்னதாக ஒரு நம்ம ஷார்ட் பின் இருக்கு இல்லையா, ஊக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு ஃப்ளவர் மேக்கிங் வந்து பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம தேவையான பிக்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் மேக்கிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன தேவையோ எல்லாமே கிராஃப்ட்டும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர் மேக்கிங் தான். சும்மா ஒரு குட்டியாக ஒரு பின், ஷார்ட் பின்னில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.